ஓம் அண்ணாமலையாருக்கு அரோகரா. இன்னைக்கு அடியன் என்ன வீடியோ போட போகிறேன்னா, திருவண்ணாமலையை பற்றி சில விஷயங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். வருகிற டிசம்பர் 3ஆம் நாள் திருவண்ணாமலை மகாதீபம் நடைபெற உள்ளது. போன வருடம் சன்மார்க்க சங்க சார்பாக அடியனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. பல வருடங்களுக்கு முன்னாக சென்றது. போன வருடம் வள்ளலார் அடிய பெருமான் வந்து இந்த வருடம் நீங்கள் சன்மார்க்க சங்கத்தில் சர்வீஸ் பண்ணுறது வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சைவ நிதியில் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருந்தோம். அந்த முறையில் எங்கள் மனைவி ஹோட்டல் பார்த்துக்கிட்டாங்க. ஹோட்டல் போயிட்டு வந்துருக்கோம். திருவண்ணாமலைன்னு எடுத்துக்கிட்டாலே அக்னி ஸ்தலம், பஞ்சபூத தலங்களில் அக்னி ஸ்தலம் இல்லையா? அந்த அக்னி ஸ்தலம் என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்க அப்படின்னா, கர்மாக்கள், ஆன்மாக்கள் எத்தனை பிறவி, எந்த பிறவியில் எந்த கர்மா செஞ்சோன்னு நம்மளுக்கு தெரியாது. பிரிவு வர பாதைகளில் பல ஆன்மாக்கள் பலவிதமான சொந்த கதைகளையும் பேசிக்கொண்டு பிரிவில் வருவாங்க. அவங்களுடைய மனிதர்களுடைய இயல்பு அதை ஒழுங்கு பண்ண முடியாது. அப்போ முழுமையான பக்தியாக இருக்கணும்னா அங்கே வாயை மூடிட்டு அமைதியாக செய்யணும்னு சொல்லுவாங்க. மனம் வாயை அமைதியாக இருந்தால் தான் அது மௌனம், மனமும் அமைதியாக இருந்தால் அது மௌனம். சித்தர்கள் பாசையில் அதை சொல்லுவாங்க. திருவண்ணாமலைக்கு என்ன சிறப்புன்னா, சித்தர்களின் பண்ணை. சேஷகிரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகிராம் சரத்குமார், இன்னும் பல மகான்கள் இருக்காங்க. அம்மணியம்மாள் தாய், வடக்கோவில் இருக்காங்க. அம்மணியம்மாள் தாய், ஞானதேசிகர் ஐயா, எல்லாருடைய ஆன்மாக்களும் நம்ம பார்வையிட்டு கொண்டிருக்கிறது. அந்த பிரிவில் வரக்கூடிய அந்த 14 கிலோமீட்டருக்குண்டான பாதைகளுமே ஒவ்வொரு வினாடியும் அந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கதை சொல்லும். ஒரு நாள் அந்த நாள் எழுந்து பாருங்கள். எல்லாத்தையும் வச்சுருங்க. டெய்லி மொபைல் யூஸ் பண்ணுறது, டெய்லி வீட்டுக்காரர் பேசுகிறது, டெய்லி அடுத்த உறவுகளை பற்றி குறை சொல்லியே பேசுகிறது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த வருகிற திருவண்ணாமலை தீபத்தன்று அந்த ஒரு நாள் அந்த செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு நிம்மதியாக அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே இந்த நாளும் நடக்குது. இத்தனை லட்சம் பேர் இந்த பூமியில் கூடுவதற்குண்டான காரணம் என்ன? ஒரு இடத்துல கூட்டம் கூடுறதுன்னா சாதாரணமாக எல்லா ஆன்மாக்களும் வரமாட்டாங்க. அந்த பூமியோட ஈர்ப்பு எப்படின்னா, காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காந்தம் தான் அந்த அண்ணாமலையார் என்ன அப்பன் ஆதிசம். அப்போ அந்த காந்தம் நம்ம எல்லாம் இரும்பு தான். அந்த நாட்களில் மட்டும் எல்லா ஆன்மாக்களும் அவங்க போகணும்னு ஏன் நினைக்கிறாங்க? அதுவே கொஞ்சம் ஆராயக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அது மாதிரி அந்த திருவண்ணாமலை தீபத்தன்று அங்கே இருந்தால் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் சொல்கிறாங்க. சிறப்பு தகவல் எப்படின்னா, 21 தலைமுறையினரும் 21 தலைமுறையில் நடந்த நிகழ்ச்சிகளும் இந்த ஆன்மாவில் விமோசனம் கிடைக்குது. அப்படின்னா பசிப்பிணியற்று வாழ்வார் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் கேட்டிருக்கேன். அருணாச்சலம் புராண பாட்டில் முழுமையாக அடியனுக்கு தெரிந்தவரை தகவல் சொல்கிறேன். மற்ற மூத்த அடியார்கள், பெரியவர்கள் இந்த குழந்தையினுடைய தகவல்கள் ஏதாவது தவறு இருந்தாலும் மன்னிக்கவும். என்னோடய அனுபவம்னு சொன்னால் கணக்கே இல்லை. அது 500 மணி நேரம் வீடியோ போடணும், அவ்வளோ இருக்குது. ஏன்னா அத்தனை பூமியில் அந்த பூமியில் பலவிதமான விஷயம் அனுபவிச்சிருக்கேன். பலவிதமான சோதனைகளுக்கு அப்புறம் என்னை மறுபிறவியாக அனுப்பி வைத்த தலம் அந்த திருவண்ணாமலை தீபம். அந்த ஒவ்வொரு மாத பௌர்ணமி இன்றைக்கு கிருவலம் போகணும் என்று செல்வேன். மிடில் கிளாஸ் நடுநிலை வாழ்க்கை வாழ்கிறோம். அதெல்லாம் தாண்டி தான் மறந்து போகணும்னு தோணும். எனக்கு பலவிதமான திட்டல் கூட உண்டு. இது என்ன வேலையை விட்டுட்டு போகிறேன் பைத்தியக்காரன். நான் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை. யாரும் மேலே பைத்தியமாக இருக்கேன். எங்கள் அப்பன் ஆதிசிவன். அப்போ பையனுக்கு இந்த பைத்தியம் பிடிக்க வச்சதுக்கு அவருக்கு தெரியும் இல்லையா? பைத்தியமாக இருந்துட்டு போகிறேனே. உலகில் அவைய விஷயங்களில் அழியக்கூடிய பொருள்கள் மேலே பைத்தியமாக இருப்பதை விட உலகை ஆட்டிவிக்கும் என் அப்பன் ஆதிசிவன் மேலையும் சித்தர்கள் மேலையும் அடியனுக்கு அதீத பற்று வைத்து இந்த ஆன்மாவை ஆட்டி படித்து கொண்டிருக்கிறதுனால நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன். திருவண்ணாமலை தீபத்தன்று அங்கு நிறைய அன்னதான சேவைகள், பலவிதமான சன்மார்க்க சங்கங்கள்லேருந்து எல்லாமே நடக்கும். உங்களால் முடிந்தால் போய் சில மணி நேரமோ சில நிமிடமோ தொண்டு செய்து பொதுமக்களுக்கு, உற்றார்வர்களுக்கல்ல, யாரென்றே தெரியாதவருக்கு உதவி செய்து பாருங்கள். அந்த புண்ணிய பலன் எப்படி வரும் என்றே சொல்ல முடியாது. ஒரு நிமிடம் கலந்து விட மாட்டார். அதுக்குண்டான வழிகள் உடனே திறப்பார். இந்த பொருளாதார திடலில் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு அலையும் அனைத்து ஆன்மாக்களில் இந்த அடியின் ஒருவன். இந்த பாவ ஆன்மாக்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு முக்கியமான தலைமை திருவண்ணாமலை.
அந்த மகா தெய்வத்தை தரிசிக்க காண கண்கள் கோடி வேண்டும். இந்த வருடம் அடியனுக்கு எப்படி வைக்கிறது என்று தெரியவில்லை. எந்த ஜென்மாவாக இருந்தாலும் திருவண்ணாமலையிலேயே நினைத்து கொண்டே வாழ விருப்பப்படுகிறேன். அண்ணாமலையாருக்கு அரோகரா.